Hey hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க ஹாஸ்பிடல் பேக் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கும் சரி பேபிக்கும் சரி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தோனே வந்து புது Dress வந்து போடக்கூடாது அப்படினு சொல்வாங்க எப்பவுமே. அது கண்ணு பற்றும் திருஷ்டி பற்றும் அப்படின்றதுக்காக. அதனால வந்து பேபி Dress வந்து பழசு ஆல்ரெடி என்னோட அக்கா பொண்ணுது வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் போடலான்னு எப்பவுமே பழைய ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க. அதனால் பாப்பா ட்ரெஸ் மட்டும் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது, இருந்தாலும் ஃபஸ்ட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு புதுசாக வந்து இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க குட்டியாக. இப்போ வரது வந்து வெயில் காலம்னால கண்டிப்பாக கொஞ்சம் கூட திக்காக போட்டோன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கிளாத் பார்த்திங்கன்னா காட்டன் தான். ஸோ நல்லா இருக்குது, தின்னாகவும் இருக்குது. இது போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்து வந்து ஒரு 5 செட்டு எடுத்திருக்கேன். நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல, பாப்பாவுக்கு இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். பழைய ட்ரெஸ்ஸு ஒரு 2ம் அதுக்கப்புறம் புதுசு ஒரு 5 செட்டு எடுத்திருக்கேன். நிறைய எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது, நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து 3 டேஸ் இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதுக்கு எல்லாமே மூட்டை கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து அக்கா பொண்ணுது தான். அப்போ யூஸ் பண்ணது அதோட வாஷ் பண்ணி அப்படியே வச்சது இன்னுமே எங்கள் அக்கா எல்லாமே வச்சுருக்கா. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. இது வச்சுருக்கேன். நான் புதுசு எதுவுமே வாங்கலை. புதுசு எதுவுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புதுசாக பாப்பாவுக்கு எதுவுமே வாங்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது மட்டும் நான் அக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அக்கா கிட்டே வாங்கலை, அவளே கொடுத்துட்டா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தலைக்கு போடுறதும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாக்ஸு, காலுக்கு மட்டும் சாக்ஸு நான் தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து 1 2 3 ஒரு 4 செட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாக்ஸ் மட்டும். ஃபஸ்ட்லாம் வந்து சாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இப்போ கைக்கெலாம் கூட க்யூட்டாக வந்திருக்கு. கைக்கு வந்து பூட்டிஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குட்டியாக இருக்குது க்யூட்டாக. அப்புறம் காலுக்கு கைக்குன்னு தனித்தனியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இல்லை எல்லாமே நிறைய திங்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நேரில் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தோன்னா ஒன்றுமே அவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க. ஒரு பிளாங்கெட் வாங்கினோன்னாலே 500 கிட்ட சொல்கிறாங்க. அதுவே ஆன்லைனில் வந்து கிளாத்தும் நல்லா இருக்குது, 300 சம்திங் 200 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நிறைய பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் ஆன்லைனில் தான் எல்லாமே வாங்கியிருக்கேன். இந்த தலையில் கவர் பண்ணி கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாத் ஒன்று. அப்புறம் டவல் மாதிரி ஒரு 2 டவல் எடுத்திருக்கேன். சரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி டவல்ஸ். இது பார்த்திங்கன்னா பாத்திங் டவல், எதுவுமே ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த பிக்சர் பாருங்களேன், க்யூட்டாக இருக்குல்ல. கிளாத்து செம்ம சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிளாங்கெட் வந்து 2-3 செட்டு வாங்கினேன். சரி ஒன்று போதும் எதுக்கு அவ்வளோ சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருக்கேன். மடித்து கீழே பெட்டில் மேலே போட்டுட்டு இல்லைனா பேபியை வந்து டேக் கேர் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்புறம் முக்கியமான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரின் மேட்டு நான் நிறைய செட்டு வாங்கி வச்சுருக்கேன். சரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் நிறைய செட்டு வாங்கிட்டு இப்போதைக்கு ஒரு 3 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் பேக் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். சரி வீடியோ எடுக்கலாமே சொல்லிட்டு பேக் பண்ண பேக்கில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் நான் எல்லாமே அடுக்கி வைக்கணும். அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வைப்ஸு, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு எது வந்து ரிவ்யூஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் இது வாங்கினேன். இது பிராண்டு பார்த்திங்கன்னா மதர் ஸ்பேஷ்னு ஒரு பிராண்டு. அதில் வந்து பியூர் வாட்டர்னு 99% பியூர் வாட்டர் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இது ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவே வாங்கிக்கலாம்.
பேபி நெயில் ட்ரிம்மர் போட்டிருக்கேன். இந்த பேக்கே சூப்பராக இருக்குது. நல்ல பேக் பார்க்கும்போதே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். இது நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். பேட்ரி நம்ம தான் போட்டுக்கணும். பேட்ரி போட்டுட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. இதுதான் அது யூஸ் பண்ணுற மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தனியாக ஒரு கலருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க. பர்பிள் பார்த்திங்கன்னா தான் பர்பிள் வந்து 0 to 3 month பேபிக்கு வந்து சாஃப்ட் டைப்பு. ஸோ அதுதான் வந்து பர்பிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏஜுக்கு ஒரு கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் பில்லோ. இது எல்லாருமே வாங்கியிருக்காங்களேன்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பாப்பா தூங்கிறதுக்கு நவராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு கவர் பண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பெட்டு. அதுக்கப்புறமா வந்து மஸ்கிட்டோ நெட்டு கவர் பண்ண பெட்டு, அதுக்கப்புறமா வந்து பாப்பாவை டேக் கேர் பண்ணுற பெட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 3ஆக சேர்த்து பேக்கேஜாக நான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். பாலாடை எடுத்திருக்கேன். இது வந்து வெள்ளியில், இது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது வெள்ளியில் ஒன்று எடுத்திருக்கேன். நார்மல் ஒன்று வாங்குவோம் இல்லையா கடையில், அதுவும் ஒன்று எடுத்திருக்கேன். பாலாடை கண்டிப்பாக தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. அதனால் பால் என்ன கொடுக்கறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலில் பால் கொடுக்கறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டிஸ் வந்து ஃபீடிங் நைட்டிஸ் வந்து ஒரு 3 செட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபீடிங் ப்ரா தனியாக வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது ஃபீடிங் ப்ராலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா வாங்கி ஒரு 2 செட்டு வாங்கினேன். 2 அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அது யூஸ் பண்ணுறது அந்த கிளிப் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அதனால் மறுபடியும் ஒரு 2 செட்டு வாங்கி ஒரு 4 செட்டு ஃபீடிங் ப்ரா மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃபீடிங் ப்ரா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து டிஸ்போசபிள் பீரியட் பேண்டீஸ் இது வாங்கியிருக்கேன். எனக்கு இது வந்து பேண்டீஸ் மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். நான் என்ன பார்த்திங்கன்னா எக்ஸல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சோப்பு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன ஆயிலு, அதுக்கப்புறம் தைலம் பாட்டில்னு தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னே தனியாக ஆன்லைனில் வந்து நான் இந்த பவுச்சஸ் வாங்கினேன். ப்ரெஷ் போடுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் சோப்லாம் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த தைலம் பாட்டில் அதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போவுமே நான் எடுத்து வச்சுருப்பேன் கரெக்டாக. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கம்மியான திங்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவே நிறைய பேர் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது கம்மியாக தான் தோணுது. நான் நிறைய வாங்கவே இல்லை. பாப்பாவுக்கு இன்னும் நான் ட்ரெஸ்ஸே வாங்கலை. எதுவுமே நான் வாங்கவே இல்லை சுத்தமாக. இந்த ட்ரெஸ்ஸே வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 செட்டு. மற்றபடி பாப்பாவுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கலை. ஒரு 10 டைப்பர் மட்டும் நியூ பார்ன் பேபிக்குன்னு தனியாகவே இருக்கும். அதை மட்டும் ஒரு 10 டைப்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் தனியாக கவரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது, எதனா கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.